Hello students, this is Uma Karthikeyan, your Max ma'am. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமன்பாட்டியலில் பயிற்சி 3.1ல் 10வது கணக்கு. ரொம்ப முக்கியமான கணக்கு. 3 மார்க் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அவங்கவுங்க இதை பொறுத்து கேட்குறாங்க. ஓவர் டைம் 3 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதில் வந்து பாருங்கள், 2 இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. x² + px + q = 0 and x² + p' x + q' = 0. இரு சமன்பாடுகளுக்கும் ஒரு பொதுவான மூலம் இருப்பின். ஸோ இது இருபடி சமன்பாடு அப்படிங்கிறப்ப இதுக்கு 2 மூலம் இருக்கும், இதுக்கு 2 மூலம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மூலம் இந்த 2 சமன்பாட்டுக்கும் சமமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து 1,2 தீர்வு இருக்குது. இதுக்கு வந்து அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்து ஆன்சராக இங்கே இருக்கும். 2,5 அப்படின்னு இருக்கலாம். ஸோ 2க்கும் இப்போ காமனாக என்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்னா 2ங்கிறது 2க்குமே பொதுவாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு தீர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2க்கும் பொதுவாக ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தீர்வுகள், அந்த இருப்பின், இந்த 2 சமன்பாட்டுக்குமான தீர்வுகள் அந்த பொதுவான தீர்வுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொதுவான தீர்வு இந்த 2ல் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம இதை வச்சு எப்படி போட போகிறோம் அப்படின்னா, குறுக்கு பெருக்கல் முறையில் தான் நம்ம இந்த 2 சமன்பாட்டையும் தீர்த்து நம்ம இந்த இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுக்கும் பொழுது ஆல்ஃபா என்பதை பொதுவான தீர்வு அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஆல்ஃபா என்பது 2க்கும் பொதுவான தீர்வு என்பது பொதுவான தீர்வு என்க. நீங்கள் ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்துக்கலாம். ஏபிசிடி அப்படின்னு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு தீர்வு அப்படின்னா அந்த சமன்பாட்டை கண்டிப்பாக நிறைவு செய்யும். ஸோ அப்போ 2 சமன்பாட்டுக்குமே இது தீர்வு இல்லையா, அப்போ 2 சமன்பாட்டையுமே நிறைவு செய்யும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு பிரதியிட்டால் நமக்கு வந்து அந்த ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அதனால் நம்ம அங்கே அதை எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா அப்படின்னு போட்டுக்க போகிறோம். இப்போ α² + p α + q = 0. இந்த முதல் சமன்பாட்டில் பிரதிட்டுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து α² + p' α + q' = 0. இது 2க்குமே சமன்பாடு. இது 2ஐயும் தீர்த்து நம்ம ஆல்ஃபாவினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபாவினுடைய மதிப்பு தான் இந்த 2ல் தான் இருக்கும். அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஆல்ஃபாவினுடைய மதிப்பு இந்த 2ம் தான் இருக்கும், இதை தாண்டி வராது. அதை தான் சொல்லணும். இந்த குறுக்கு பெருக்க முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதிக்கணுமா சைடில். அதாவது நம்ம வந்து டிட்டர்மெண்ட் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம அந்த சைடில் வந்து அந்த பேட்டர்ன் எடுத்து எழுதுவோம்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இங்கே வந்து மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இங்கே 1 1 அடுத்து p' இருக்கா, p' இங்கே வந்து q q'. கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? எடுத்து எழுதிட்டு இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த பேட்டர்ன் எழுதுறதுக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ p' இங்கே q q'. 1 1 திரும்ப p' சிமிலர் நாம் வந்து டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி. அப்புறம் சென்டரில் இங்கே எழுதுவோம் இல்லையா, இங்கே வந்து கெழுக்கள் எழுதிட்டோம்ல, அங்கே வந்து மாறியை எடுத்து எழுதிக்கணும். இங்கே α², இங்கே ஆல்ஃபா, இங்கே மாறிங்கிறப்ப 1ன்னு வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து அந்த குறுக்கு பெருக்கல் முறையினுடைய பேட்டர்ன். அடுத்து அதை எப்படி தீர்வை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். அங்கே போட்ட மாதிரியே தான் இந்த α² மேலே பகுதியாக எழுதிக்கணும், தொகுதியாக எழுதிக்கணும். அடுத்து நம்ம டிட்டர்மெண்ட்டுக்கு மதிப்பு போடுவோம்ல, ஃபஸ்ட்டு இதை ரைட்ஸ் டு லெஃப்ட் பெருக்கிட்டு முதன்மை மூலை விட்டத்தை பெருக்கிட்டு அடுத்து எப்படி பெருக்கோம்ல, அதே சிமிலர் பேட்டர்ன் தான் இங்கேயுமே. அப்போ pq' - q p' = அங்கே நம்ம ப்ளஸ் மைனஸ்லாம் போடுவோம்ல, இங்கே அப்படி போடக்கூடாது, ஈக்குவல் டு போடணும். அடுத்து ஆல்ஃபா பை அதே மாதிரி குறுக்கு பெருக்கம் q - q' = 1 ஃபஸ்ட்டு முதன்மை மூலை விட்டம் p' - p. அதே சிமிலர் தான் இங்கே வந்து பையில் எழுதுவோம், நடுவில் வந்து ப்ளஸ் மைனஸ் வராது, ஈக்குவல் டு வரும். இந்த இடம் மட்டும் கவனமாக போட்டுக்கோங்க. இதை போட்டிங்கன்னா ஒரே ஸ்டெப் ஆன்சர் கிடைக்கும். ஏன் மேடம் நீங்கள் வந்து எப்பவும் போடுற மாதிரி அந்த நீக்கல் முறையிலையோ அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னா போடலாம், அது கொஞ்சம் பெருசாக வரும். இது வந்து ஆன்சர் டக்குன்னு கிடச்சிடும். அதனால தான் இந்த மெத்தடில் நான் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட்டு நமக்கு தெரியும், ஒரு தடவை 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது ஒரு 2 பக்கத்துக்கு வருது. அதனால தான் இந்த மெத்தடில் போட்டிருக்கேன். ஸோ இதை முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதுலேருந்து எப்படி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலாக ஆல்ஃபாவுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதையும் கொண்டு வந்துக்கோங்க. வேண்டாம், இதையும் இது 2 மட்டும் சமப்படுத்திக்கோங்க. படுத்துனீங்க அப்படின்னா α² / pq' - qp' = ஆல்ஃபா பை q - q'. ஃபஸ்ட் 2 மட்டும் சமப்படுத்து, ஏன்னா எல்லாமே சமம் தானே. இப்போ ஃபஸ்ட் 2 மட்டும் சமப்படுத்திருக்கேன். சமப்படுத்தும் பொழுது ஒரு ஆல்ஃபா கேன்சல் ஆயிருமா, அப்போ ஆல்ஃபா = இது அங்கே போயிடும் மேலே
கீழே இருக்கிறது ரைட் சைட் போகும்பொழுது வகுத்தில் இருக்கிறது பெருக்கல் ஆயிரும். இப்போ பி கியூ டேஷ் மைனஸ் கியூ பி டேஷ் டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ டேஷ். இது ஒரு ஆல்ஃபா. அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்டையும் தேர்டையும் இது ரெண்டையும் சமப்படுத்த போகிறோம். சமப்படுத்துறப்ப மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சமப்படுத்தும் பொழுது கேன்சல் ஆகி ஆல்ஃபா கிடச்சிடும். செகண்டையும் தேர்டையும் சமப்படுத்தும் பொழுதும் நமக்கு அழகாக ஆல்ஃபா டக்குன்னு கிடச்சிடும். இப்போ ஆல்ஃபா பை கியூ மைனஸ் கியூ டேஷ் செகண்டும் தேர்டும் இதுவுமே சமம் தானே, அதனால் அப்படி போடுறோம். 1 பை பி டேஷ் மைனஸ் பி. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். இதை அப்போ ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாயிரும். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூ மைனஸ் கியூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பி. ஸோ ஆல்ஃபா இந்த ரெண்டு மதிப்பு தான் அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம ஆக்சுவலாக நிரூபிக்க வேண்டியதும் அதே தான். பாருங்கள், இதை தான் நம்ம நிரூபிக்கணும். கரெக்டாக நிரூபிச்சாச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பொதுவான தீர்வு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறீங்க. எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு பிரதிட்டுறீங்க. அந்த குறுக்கு பெருக்கல் முறையில் கிழக்கில் மட்டும் எழுதிங்க. எப்பவும் போல் சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிபி டேஷ், அடுத்து கியூ கியூ டேஷ், அடுத்து வந்து இங்கே இதோட கீழே 1 1, அடுத்து திரும்ப பிபி டேஷ் போட்டுட்டு சென்டரில் அந்த மாறிகள் எடுத்துக்கிட்டோம். ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஆல்ஃபா 1 அதை எழுதிட்டு எப்போ நம்ம டிட்டர்மினன்ட் மதிப்பு போடுவோம் அதே மாதிரி அந்த மேலே இருக்கிறத வந்து தொகுதியில் எழுதிக்கணும். பை அந்த டிட்டர்மினன்ட் மதிப்பு போடுற மாதிரியே போட்டுக்கணும். நடுவில் ஈக்குவல் டு அந்த ஆல்ஃபா பை அதே மாதிரி டிட்டர்மினன்ட் மதிப்பு, அடுத்து 1 பை அதே மாதிரி டிட்டர்மினன்ட் மதிப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஃபஸ்ட் சமப்படுத்திக்கோங்க. அடுத்து செகண்டையும் தேர்டையும் சமப்படுத்துங்க. ஆல்ஃபா அழகாக கிடச்சிடும். அப்படிதான். இதே 5 மார்க் கொஸ்டினில் சம்டைம்ஸ் கேட்குறாங்க, 3 மார்க்லையும் கேட்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச்.